ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் மூலிமா இன்றைக்கி இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது எப்படி சம்பாதிப்பது என்னன்றது நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே வந்து பணத்தோட இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து நிறைய வழிகள் தெரியாமல் இருக்காங்க. பணத்தோட தேவை இருக்கிறதுனால அது எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். சரி, அது ட்ரேடிங் மூலிமா நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் கற்று. ஸோ வாங்க வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் 5000 ரூபா தான் இருக்குது. 5000 ரூபா டூரேஷன் வந்து 1 நிமிஷம் வச்சுருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட சூதாட்டம் தான். ட்ரேடிங் அப்படிங்கிறது சூதாட்டம் தான் போல இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக தான் இதை கற்றுக்கிட்டேன். இதில் 5000 ரூபா மொத்தம் அக்கௌண்ட்லேயே 5000 ரூபா தான் இருக்குது. அதனால் நம்ம 5000 மொத்தமாக வச்சு விளாட வேண்டாம், எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபா போடுவோம். 1000 போட்டாச்சு. அப்புறம் என்ன, இது யூஎஸ் டாலரில் வச்சு விளாட போகிறோமா, இதில் பெர்சன்டேஜ் யார் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். யூரோப் இவங்க வந்து 93% கொடுக்குறாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆக மாட்டேங்க. இப்போ நம்ம இந்த யூரோப்பை வந்து ஜிபிபி செலக்ட் பண்ணிட்டோம். 93% கொடுக்குறாங்க. அது எப்படின்னா 1000 ரூபா போட்டோன்னா எக்ஸ்ட்ரா 900 ரூபா கொடுப்பாங்க. 1900 ரூபா கொடுப்பாங்க. செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் ரெண்டுமே நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் ஒரு கேப் கொடுத்து ஒரு க்ரீனுக்கு அப்புறம் அடுத்த க்ரீன் கேப் வந்தது அப்படின்னாச்சுன்னா அதில் நம்மளுக்கு ஹையில் போகும் அப்படிங்கிறது தான் மெத்தடு. வெயிட் பண்ணுவோம். அமைதியாக பார்த்துட்டே இருங்க, ரொம்ப அவசரப்படக்கூடாது யாருமே. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லட்சம் 20 லட்சம் கூட சம்பாதிக்கிறதா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து இதுக்கு அடுத்த கேண்டல் நம்மளுக்கு வந்து அப்பில் தான் போகும். லாக் பண்ணிட்டோம். பார்ப்போம். நம்மளுக்கு இந்த க்ரீன் மேலே போயிடுச்சு 1 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்னாச்சுன்னா எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்கன்னா இந்த 1930 ரூபா தருவாங்க. இப்போ 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அக்கௌண்ட்டில் 5000 இருந்ததில் 1000 ரூபா குறைஞ்சிச்சு. கரெக்டாக 1 நிமிஷம் தான். 1 நிமிஷத்தில் 930 ரூபா நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஒருவேளை இது டவுன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 1000 ரூபா லாஸ். நம்மளுக்கு 1930 ரூபா கிரெடிட் பண்ணிட்டாங்க. 5000 இருந்ததில் இப்போ 930 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட 5000 ரூபா செலவு பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 930 ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம காசை இனி எடுக்க வேண்டாம், அதை வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எடிட் பண்ணிவிட்டு 930 ரூபா நம்ம இன்கம்மை மட்டும் இன்றைக்கி அதில் வச்சு விளாட போகிறோம். அது கூட கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா 500 ரூபா வச்சு விளாடுவோம். 930 ரூபா போச்சுன்னா திருப்பி நம்ம காசு ஒரு 1000 ரூபா எடுத்து உள்ள வைக்க வேண்டியிருந்தோம். 500 போடுவோம். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கிறதுனால அடுத்த கேண்டலுமே நம்மளுக்கு அப்பில் தான் போகும் அப்படிங்கிறது கணிப்பு பார்ப்போம். இப்போ
இப்போ 500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க நமக்கு தரப்போகிற காசு 965 ரூபா. ஒருவேளை நம்ம லாக் பண்ண இடத்த விட்டு கீழே இறங்கிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா நம்ம போட்ட 500 ரூபா போக. நம்ம வச்சு ஆடுறது எல்லாமே 1 நிமிஷம் டூரேஷன் தான். ஆனால் அதில் வந்து நம்ம 30 செகண்ட் 5 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டூரேஷன் மாற்றி வச்சுக்கலாம். ம் 965 ரூபா நம்மளுக்கு திரும்ப ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணதில் இப்போ ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 1395 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. திரும்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி அது போயிடுச்சுன்னா திருப்பி ஒரு 395 ரூபா நம்ம சம்பாதிச்ச காசு இருக்குது, அதை வச்சு விளாடலாம். இப்போது 1000 ரூபாய்க்கு எடிட் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த க்ரீன் கேண்டில் வந்து அடுத்த கேண்டில் இதோட கீழே வந்திருக்கு. அதனால் நெக்ஸ்ட்டு வர்றது மேலே போகுமா டவுன் ஆகுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதனால் நம்ம இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் இன்னைக்கு காலிலேருந்து ஹையிலேருந்து அப்படியே டவுன் ஆகி வந்து திருப்பி மேலே ஏறி இருக்கு. இந்த இடத்துல இந்த க்ரீன் கேண்டிலில் கீழே ஒரு கோடு இருக்குது. இந்த கோடு இல்லைன்னா நம்மளுக்கு இந்த டைமும் மார்க்கெட்டு மேலே தான் போகும் அப்படிங்கிறது தான் உறுதியாக சொல்லி லாக் பண்ணியிருக்கோம். இந்த டைம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம். டவுன் ஆக போகுதுன்னு கட்டுவோம். டவுனில் போட்டிருக்கேன். வந்தால் ஒரு 930 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். 1930 ரூபா போயிடுச்சுன்னா நம்ம 1000 ரூபா இப்போ இன்வெஸ்ட் பண்ணது அவுட்டு. திரும்ப நம்மளுக்கு 930 ரூபா ப்ராஃபிட். 5000 ரூபாயிலேருந்து இப்போது 7325 ரூபாய்க்கு வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 2325 ரூபா சம்பாதிச்சாச்சு. இதையே முழு நாள் வேலையாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம காசு இருக்கிறதே பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. பார்ப்போம் திரும்ப மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே போகுமா, ஏதாவது ஒரு சின்ன கணிப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ 2325 ரூபாய் போட்டு விளாண்டு பார்த்துக்கலாம். 2325 ரூபா. ஆனால் என்ன நம்ம ரொம்ப கவனமாக விளாடணும். இது நான் ஒரு 2-3 மாசமா வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது நம்ம எந்த கேண்டிலுக்கு அப்புறம் எது வருது அப்படிங்கிறதுல ஒரே ஒரு மெத்தட் மட்டும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். எப்படின்னா இந்த க்ரீன் கேண்டில் இருக்கு பார்த்தியா,
இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இதில் கேப் இருந்து இதில் கீழே கோடு இருக்கக்கூடாது, மேலே லேசாக கோடு இருந்து அதே சைஸில், இந்த சைஸை விட கொஞ்சம் சின்னதாக பெருசாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. அதே சைஸில் இன்னொரு கேண்டில் விழுந்துருச்சுன்னா அடுத்தது மினிமம் 2 கேண்டிலாவது அப்பில் தான் போகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கேண்டில் விழுந்து கீழே கோடு விழுந்து ஒரு கேண்டில் விழுந்துட்டு அப்படின்னாச்சுன்னா இது டவுனில் போகும். அதுக்கு அடுத்தது டவுன்லையா மேலே போகுமா அப்படிங்கலாம் கரெக்டாக கணிக்க முடியாது. இப்போ இதில் கீழே கோடு இருக்கிறதுனால நமக்கு தெரியல, மாற்றி 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 வரும். ஃபுல்லாக பார்த்தா தெரியும், இங்கேருந்தே பார்க்கணும். இந்த இருக்குல்ல, இதில் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கா, இந்த கேண்டில் வந்து கேப் இருக்கும், கீழே கோடு இருக்காது, மேலே போயிருக்கா. அடுத்ததே அதே மாதிரி கீழே கோடு இருக்காது, மேலே போயிருக்கு. இதில் இந்த மாதிரி டவுனில் கோடு விழுந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா அடுத்தது எங்கே போகுங்கிறது தெரியாது, கரெக்டாக கணிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இது அமைப்பு அமைஞ்சிச்சுன்னா இருக்கிற மொத்த காசையுமே நம்ம போட்டு விளாண்டு பார்த்துடலாம். 1 லட்ச ரூபா இருக்குன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் 2 லட்ச ரூபா வர வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே முழு காசையும் போட்டு விளாடக்கூடாது. அப்படி விளாண்டுட்டோம்னா திருப்பி நம்ம அக்கௌண்ட்லேருந்து அதில் ஏற்றிட்டு இருக்கணும். அந்த 2000 வச்சு இது பண்ணுவோமே, இந்த கேண்டில் எதில் முடியுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக மேலே போகும்னு நம்புகிறேன். லாக் பண்ணியாச்சு. இங்கே காட்டும் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத. ஆனால் நம்ம கெஸ் பண்ணது தப்பு போல இருக்கு, கீழே மாற போயிட்டுருக்கு. சொல்ல முடியாது, திடீர்னு நம்ம டாப்பு போயிடும். போச்சு, 0. சம்பாதிச்ச மொத்த காசும் க்ளோஸ். இதில் என்ன ஆயிரும், நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும். அடுத்த சரி நம்ம இருக்கிற காசு மொத்தத்தையும் போட்டு விளாண்டுருவோம்னு சொல்லிட்டு விளாடுவோம். 5000 ரூபா போடுவோம் நம்மளும். அந்த நம்மளுக்கு தெரிஞ்சதில் ஒரே மெத்தட் வந்து அந்த க்ரீன் கேண்டில் மட்டும்தான். அதனால் அது வர்ற வரைக்கும் சும்மா உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். இது வந்து இந்த கீழே கோடு இருக்குது பார்த்தியா, அதனால் இதை நம்ப முடியாது, டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 5000 போட்டு பார்ப்போம். அடுத்தது இந்த க்ரீன்லேயே முடிஞ்சதுன்னா 5000 இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 5000 இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. திரும்ப இப்போ 1 நிமிஷத்துக்குள்ளே மேலே ஏறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுப்பான்.
9650 ரூபா அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்போ என்னென்னா 4650 ரூபா நம்ம சம்பாதிச்ச கணக்காகும். இந்த கோடு வந்து ஒரு கேப் இருக்கிறதுனால நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஒரு சில நேரம் ஈக்குவலாக நின்றோம். அச்சோ 5000 போக 0 அக்கௌண்ட்டில் முட்டை தான் இருக்கும். இவ்வளோதான் சூதாட்டத்தோட இது. பாரு இப்போ மேலே போகுது பாரு. திரும்ப ஒரு 5000 ஆட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுவோம். நம்ம ஃபேவரட் கேண்டில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்மளும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும் எதனால எப்பெல்லாம் அது மேலே போயிருக்கு அப்படிங்கிறது. கீழே வர்றதுக்கான ரீசனும் அதே தான். ரெட்ல வந்து லைட்டாக கேப் வந்து கீழே வந்துச்சுன்னா அதே மாதிரி கீழே போகுது. இந்த ட்ரேடிங் ஆப்பு எந்த ஊர்ல இருந்து யார் ஆப்ரேட் பண்ணுறா எதுவுமே தெரியல. எந்தெந்த மூலையில இருந்தோ யார் யாரெல்லாமோ விளாண்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேரோ எத்தனை லட்சம் கோடி இழந்திருப்பான்னு நினைக்கிறேன். 1 கோடி பேர் விளாடுறாங்கன்னா 99 லட்சம் பேர் காசை பிடுங்கி ஒருத்தண்ட கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்லை எல்லாருக்கும் லாப நஷ்டம் வருமானு தெரியல. இதே மாதிரி ரம்மி விளாட்டில் ஒருத்தன் வீணாக போயிருக்கான். தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஊரில் 13 லட்ச ரூபா கடன் வாங்கி விளாண்டி இப்போ கடைசி கட்டத்தில் வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சு சொத்து விதத்தில் அடமானம் வச்சுட்டு இருந்தாங்க போல இருக்கு. ஒரு காலத்தில் சூதாட்டம் ஆடுறவங்கள போலீஸ்காரங்க போய் தேடி போய் பிடிப்பாங்க, கைது பண்ணுவாங்க. இன்றைக்கி கைக்குள்ளே வந்துடுச்சு. ஒரு ஃபோன் இருந்தால் போதும் ட்ரேட் பண்ணுற மாதிரி.
சம்பாதிக்க முடியுமா, சம்பாதிக்க முடியாதா? கரெக்டாக சொல்லணும்னா இதில் பணத்தை இழந்தவங்க தான் அதிகம் இருப்பாங்க. சம்பாதிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருவேளை சம்பாதிக்கவே முடியாத அளவுக்கும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். தேவையில்லாத வெத்து விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனை எடுத்தாலே ஃபுல்லாக ட்ரேடிங் ஆப் பற்றி தான் வருது. இதில் ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு இப்படி சம்பாதிச்சலாம் அப்படி சம்பாதிச்சலாம்னு விளம்பரம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் இதை வச்சு வேறு லெவலில் சம்பாதிக்கிறேன். அப்படின்னா இப்போ நம்ம இந்த பண்ணுறோம்ல, இப்போ சம்பாதிக்கிறோம் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இது ஒரு 2-3 வீடியோ எடுத்து போட்டுட்டு கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துருவாங்க. கான்டாக்ட் பண்ணி கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அதுக்கான ஒரு 6 மாதம் கோர்ஸ் வச்சுருக்கோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபுல் இதாக கற்றுக் கொடுத்துரும், நீங்கள் லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க. அது கோர்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சா ஒரு 40,000 கட்டுங்க 50,000 கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. கட்டிட்டு இதுக்குன்னு 2-3 புக்கு போடுறாங்க போல இருக்குது. அந்த புத்தகத்தில் இருக்கிற டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம இது வரைக்கும் யார்கிட்ட எப்படி காசு கட்டினதில்லை. யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க. 2வது இந்த மாதிரி யாராவது ஏமாந்தவங்க கிடைச்சாங்கன்னா அவங்ககிட்டையும் காசை வாங்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இதே மாதிரி தான் பிகைன் உட்ஸில் பேட்டி கொடுத்துருந்தான். 4 ஆண்டுகளில் பல பில்லியனுக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்து ரொம்ப ப்ராப்ளமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரேடிங் ஆப்பு எல்லார் கைக்குள்ளேயும் ஃபோன்லேயும் விளம்பரமாக நிறையா வர ஆரம்பிச்சு. அவனை வச்சு தான் ப்ரமோட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு அவன் ஸ்கேமர் அப்படின்னு சொல்லி பிடிச்சாங்களா இல்லை என்னதில் ஒரு செய்தியில் பார்த்தேன். அவன் வந்து ஒரு சொந்த வீடு கிடையாது, சொந்தமாக காரு பைக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அவன் பல கோடிக்கு அதிபதிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் டெய்லி ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவானா, பென்ஸ் காரு BMW காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வாடகைக்கு கிடைக்கும் போல இருக்கு. அது எப்படின்னா இதே மாதிரி தான் யாராவது பணம் கொடுங்க, அவங்ககிட்டே ஒருத்தர் ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துருக்காரு. 20 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ணி பணம் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதையும் நம்பி ஒருத்தர் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காரு. அதனால் இந்த மாதிரி இதிலலாம் யாரும் மிடில் கிளாஸ் பணக்காரங்க ஏதோ போட்டு இது பண்ணி பணத்தை விட்டாலும் அவங்களுக்கு பெருசாக பாதிக்காது. மிடில் கிளாஸு கஷ்டப்பட்டவங்க இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இறங்கி பணத்தை லாஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அட்வைஸ் கூட, சம்பாதிக்கிற காசில் 10% சேமித்து வைங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பு, நம்ம செல்வ மகள் திட்டம் அதில் ஒரு 8% அந்த மாதிரி கொடுக்குறாங்க போல. அப்புறம் எஸ்ஐபி இந்த மாதிரி சின்ன சின்ன மந்த்லி பிளானில் ஜாயின் பண்ணி அது ஒரு லாங் இதாக போட்டிங்கன்னா ஒரு 20 வருஷம் 10 வருஷம் போட்டால் அதோட ப்ராஃபிட் வேறு மாதிரி இருக்கும். குயிக்காக சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற இதில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் லாஸ் ஆகிறது தான். சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ஈஸியாக வர்ற பணம் நிலைக்காதுங்கிற மாதிரி. அதனால் பார்த்து கவனமாக இந்த மாதிரி இதிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். போயிச்சா விட்டுட்டு அவ்வளோ அப்ளிகேஷன் டெலிட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். இல்லை உங்களுக்கு அதில் வருது அப்படின்னாச்சுன்னா ட்ரை பண்ணி சம்பாதிங்க. ஒரு அளவுக்கு மேலே ஆர்வமாக இறங்காதீங்க யாருமே. இது வரைக்கும் பார்த்துருக்கோம், நம்ம எதிர்பார்த்த கேண்டில் இன்னும் வரல. இன்னொரு நேரம் நம்ம இந்த 5000 போட்டு பார்க்கலாங்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் நம்ம இப்போ இதில் ஒரு 5000 ரூபா லாஸ் பண்ணியிருக்கோம். அந்த 5000 ரூபா இதில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ வீக்கெண்ட் போனஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க.
பார்ப்போம் வருதான்னு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு டாப்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிச்சு விட்டுருமா 5000? நான் அதே மாதிரி கேண்டில் எங்கேயோ பார்த்தேன் பார்த்துக்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆயில தான் வந்திருக்கு. நான் இப்போதான் டெமோ காசு தானே வச்சு விளாட்றோம். ஒரிஜினல் காசு போடவே இல்லை. பத்தியா அடுத்த லைன் டவுன்ல தான் போகுது. நம்ம மேலே போவோம் லாக் பண்ணோம், திரும்பவும் டவுன்ல போகுது. சரி இதுவும் போட்டோம். நம்ம இவ்வளோ நேரம் விளாண்ட காசு டெமோ அக்கௌண்ட்டில் இப்போ 0 ஆயிடுச்சு. முதல்ல ஒரு 5000 ரூபா எடிட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த காசை விட்டுட்டோம். திருப்பியும் அந்த 5000 போயிடுச்சு. திரும்ப அந்த 5000 போயிடுச்சு. நம்ம விட்ட காசை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 5000 ரூபா எடிட் பண்ணேன், அதுவும் போக. இவ்வளோதாங்க ட்ரேடிங். இன்னும் வேற எந்த மெத்தட்லாம் இருக்குன்னு தெரியல. ஒரு சில ஆப்ல வந்து வெறும் கோடு மட்டும் அப்படியே வந்து போகுது, பை செல் அப்படின்னு காட்டுது. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆப்புமே இந்த மாதிரி ஒரு டுபாக்கூர் ஆப்பாக தான் இருக்கும். நம்பி ஏமாற வேண்டாம்னு சொல்கிறேன். ஓகேங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒரிஜினல் காசை வச்சு விளாடல, டெமோ. அவங்களே நீங்கள் ஒரு வருஷம் ஒரு பையன் இதை பற்றி பேசுகிறான், ஒரு வருஷமாவது நீங்கள் இதில் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் விளாண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் காசு போடணும் அப்படின்னு. ஒரு வருஷம் இல்லை, 10 வருஷம் விளாண்டா கூட இதில் லாஸ் பண்ணுறதுக்கான சாத்தியம் தான் அதிகம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி சம்பாதிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கணும். அதை 10,000 ரூபா சம்பாதிச்சா கூட அதில் ஒரு 1000 ரூபாய் மாதம் எடுத்து சேமிப்பில் போட்டால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். கோல்டுலேயோ இல்லை இன்சூரன்ஸோ ஏதோ ஒன்று, எல்ஐசி இந்த பாலிசி இந்த மாதிரி போட்டு நம்ம பணத்தை சேமித்தா மட்டும்தான் சேமிக்க முடியும். அதிக 1 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் 15,000 தர்றேன், இந்த மாதிரி எதை சொன்னாலும் நம்பாதீங்க. அப்புறம் டவர் வைக்கிறதுக்கு, மெயினாக டவர் வைக்கிறதுக்கு, அப்புறம் வீட்டில் இருந்தே சிறு தொழில் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்லைனில் விளம்பரம் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா முதல்ல ஒரு 1500 கட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு நீங்கள் பணம் கட்டினா கூட அதை ஏமாற்றிட்டு போகிறதுக்கான ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நேரில் போய் பார்த்து கம்பெனிலாம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாம் பண்ணுங்கள். அது மாதிரி லிங்க்கு, ஏதாவது ஒரு லிங்க் வருது, தெரியாத லிங்க் வருதுன்னா தொட்டிங்கன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துடுறாங்களாம். இன்னைக்கு கூட செய்தியில் பார்த்தேன். இந்த மாதிரிலாம் ஸ்கேமர் நிறைய உருவாயிருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக வாழ வேண்டிய காலகட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்குறோம். பார்த்து சூதானமாக இருங்க எல்லாரும். பாய்.